வந்து மாத்துறான், பொய் சொல்றான், கிட்னாப்பிங், அதுவும் நம்ம 1 crore வாங்கியிருக்கோம்னு சொல்றா சார். 1 கோடி ரூபா நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அனுப்புறாங்க. அஸ்மிதா மேம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1 minute வீடியோ தான் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. இந்த 1 minute வீடியோல இதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்க அகாடமிக் போனது உண்மைதான், நம்ம எல்லாம் பேசுனது உண்மைதான். ஓப்பனாக சொன்னால் அஷ்மி மேம் கூட வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐடலாக தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்த 1 week இதுக்கப்புறம் எனக்கு யாருமே நம்ப முடியலங்க. இது வந்து என்னோட டிவோர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ எஸ், நம்ம வந்து அவங்களோட சஜஷனையும் நான் என்னோட சஜஷனையும் அது வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் தோணிச்சு. ஆனால் 2வது வீடியோ வந்து நம்ம அங்கே இல்லவே இல்லை. எக்கச்சக்கமான கேர்ள்ஸ் வந்து நம்மக்கிட்ட விஷ்ணு இப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுவார், அநாகரிகமாக பேசுவார், ரூம் போடலாமா வரைக்கும் கேட்டு ஸ்கேம் இவ்வளோ தூரம் ஏமாத்திருக்கீங்களே உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும் போது அவன் 500 கோடி 1000 கோடின்னு சொல்லி ஏமாத்திட்டு போகிறான், நான் இன்னமும் ஏமாத்துவேன் அப்படின்னு சொன்ன ரெக்கார்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்கா. அக்கௌண்ட் ஜிமெயில் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு, ஹேக் பண்ணது இவங்க எல்லாமே அஷ்மிதா. இதெல்லாம் வச்சு இன்னொரு விஷயம், இது அவங்க அம்மா ஆனந்திக்கும் தெரியும், அதுக்கும் நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க அம்மா கால் பண்ணும்போது அவங்க அம்மா விஷ்ணு பற்றி கவலைப்படல, எப்படியாவது விஷ்ணு ஃபோனை கொடுத்துருங்கன்னு தான் அவங்க அம்மா அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், விஷ்ணுவை வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் தான், விஷ்ணுவோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசினதே நான் தான். யாருமே வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணி மெரிட்லாம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக பேச ஆரம்பித்ததே நான் தான். எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம், எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே, என் சிஸ்டர் வந்து ஏன் நம்மளோட சிஸ்டர் ஏன் மெசேஜ் பண்ணாங்க, அந்த வந்து நான் உன்னை தங்கச்சியாக பார்க்க முடியாதுன்னு சொன்னதே தவறான ஒரு விஷயம். அவள் பிளாக் பண்ணிட்டா. அண்ட் இது வந்து வேறு மூலியமாலாம் வரல, இவ பயந்து இன்னொரு பையன் வந்து குரூப்பில் இருக்கிட்ட அவங்ககிட்ட சொன்னி அவன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னான். எப்படி சொன்னா, அவன் இப்படி மெசேஜ் பண்ணால் இவன் வீட்டுக்குலாம் கூப்பிடாத, அவன் ஒரு நல்ல பையன் இல்லை, ஆனால் அவன் சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டா விட்டுடலாம். ஆனால் அடுத்த நாள் அவளே வந்து டைரெக்டாக என்கிட்ட வந்து அந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சா. ஸோ அவள் அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்டு தான் ஆகணும், இது எந்த வீட்டோட பொண்ணாக இருந்தாலும் தட்டி தான் கேட்கணும். இவன் வந்து அங்கே அவன் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், திமிரா உட்காந்து காலுக்கு மேலே கால் போட்டு, என் ஃப்ரெண்டு தான் நானும் வந்து இன்ஃபேக்ட் அவன் வந்து 28th March வீட்டுக்கு வரும்போது நான் அவனோட கண்ணில் ஃபஸ்ட் டைம் பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்கேமில் மாட்டியிருக்கீங்க, ஓகேயா, எல்லா ப்ரெஷர் வந்து நம்ம வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னான்னு. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, உண்மையாக இவங்க இன்னசென்ட் தான் நம்ம வந்து வீட்டுக்கு விட போகிறோம். யாருமே வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விட போகிறது இல்லை. ஆமாம் ஆமாம் சார் நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். பண்ண தப்பு சார், நம்மளுக்கு வந்து தெரியல சார், இது வந்து இவ்வளோ வைரலாக போகணும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஷ்மிதா மேம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1 minute வீடியோ தான் ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த 1 minute வீடியோவில் இதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து இது வரைக்கும் நம்ம இன்னும் அவங்கள தான் நம்புகிறோம், அவங்க வெளியில் வரவங்க கதை வரும், நம்ம என்ன பண்ணோன்னு வந்து உண்மை வரும். நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், நம்ம பண்ணது ஆமாம் போலீஸ்க்கு போகல, ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, சரி போலீஸ்க்கெலாம் போவாண்டா, இவன் ஒய்ஃப்கிட்டே இது குத்துடலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் முடிச்சிடலாம். அவனோட ஃபேமிலியே கூப்பிட்டு ஃபோனு எல்லாம் அந்த நம்ம எடுத்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த நைட்டே அவங்க ஃபோனோட தான் என் வீட்டை விட்டு போனாங்களே. அதுக்கப்புறம் அவங்க பேசின்னு தான் இருந்தாங்க. நான் வந்து அவங்க அகாடமிக் போனது உண்மைதான், நம்ம எல்லாம் பேசுனது உண்மைதான். ஆனால் நான் வந்து உண்மையாக நான் சொல்கிறேன், நான் ஓட பார்க்கல, நான் இங்கே போய் சொல்ல போகிறதில்ல. இது ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் சார், இது வந்து ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து இப்போ அவன் வந்து மாத்துறான், பொய் சொல்கிறான், கிட்னாப்பிங், அதுவும் நம்ம 1 crore வாங்கியிருக்கோன்னு சொல்கிறான் சார். நம்மளுக்கு காசே தேவையில்லை சார், நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்குது, நம்ம அவங்ககிட்ட 1 ரூபா கேட்கலன்னு கேட்டு மிரட்டும் போய் 100% போய். ஓப்பனாக சொன்னால் அஷ்மி மேம் கூட வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐடலாக தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்த 1 week இதுக்கப்புறம் எனக்கு யாருமே நம்ப முடியலங்க. இல்லை 1 நிமிஷம் இல்லைங்க, நம்ம அஷ்மிதா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அஷ்மிதா எப்படி நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவேன். அஷ்மிதாக்கு நம்மள தெரியவே தெரியாது,
அந்த நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு வந்து வீட்டில் இருக்கும் போது நான் விஷ்ணுவோட ஃபோன்லேருந்தே அஷ்மிதாவை கால் பண்ணேன். கால் பண்ணி ஏன்னா நம்பர் கூட இல்லை, கால் பண்ணி இப்படி சொன்னோம். அந்த 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 எவிடன்ஸ் கூட நம்ம சப்மிட் பண்ண, நம்ம வந்து சும்மா பேச வரலைங்க, எல்லா எவிடன்ஸோட தான் நம்ம வந்திருக்கோமே. அண்ட் அதுவும் இல்லாமல் ஃபைல் பண்ணிட்டு தான் நம்ம பேசுகிறோம். இது வந்து என்னோட டிவோர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கும். அவங்களே வந்து இல்லை கொடுங்க. இன்ஃபேக்ட் நம்ம இதுவும் சொன்னோம், நம்ம எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக போலீஸுக்கு தான் போகிறோம். ஐயோ ப்ளீஸ் போகாதீங்க. அவங்க மனசு விட்டு அவங்க கேட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணா எனக்கு புரியுதுங்க, அவங்க ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. உண்மையாக சொல்கிறேன், அவங்க இந்த லாஸ்ட் 1 வீக்கில் அவங்க வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் கண்ணால் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட ஸ்டோரி வெளியில் வரும். அது நம்மளுக்கு அப்போ தெரியல. அவங்க டிவோர்ஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க ஒன்னா தானே காமிச்சுட்டு இருக்காங்க உலகத்துக்கு. நான் அஷ்மிதா வந்து அந்த நாள் தான் நான் மீட் பண்றேன் ஃபர்ஸ்ட். அந்த நாள் தான் அவங்க வந்து ஃபோன் கலெக்ட் பண்ண வந்தால 15ஆம் தேதி மிட் நைட் அவங்க வந்தாங்க. 2:17 தான் அவங்க என் வீட்டை விட்டு போனாங்க. நம்ம உண்மையா வந்து அவ்வளோ குடும்ப ஆளா இருந்தானா, அவ்வளோ மோசமான ஆளா இருந்தானா, ஏன் வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்து வீட்டில் வந்து 2 hours அவ்வளோ சேஃபாக உட்கார போகிறாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கரெக்டான கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து டிவோர்ஸ் ஆனது நம்மளுக்கு தெரியல, ஏன்னா டிவோர்ஸ் ஆனது நம்ம தெரியல. விஷ்ணுவே வந்து ஃபோன்லேருந்து அஷ்மிதாவை கால் பண்ணான். நம்பர் 1 நான் வந்து கரெக்ட் பண்ணுறவங்கள ஃபர்ஸ்ட் வீடியோ எஸ், நம்ம வந்து அவங்களோட சஜஷன்லையும் நான் என்னோட சஜஷன்லையும் அது வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் தோணிச்சு. ஆனால் 2வது வீடியோ வந்து நம்ம அங்கே இல்லவே இல்லை, நம்ம அது போடவே இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து டிலீட் பண்ணுங்கன்னு கேட்டதே நான் தான் அவங்கள. ஆனால் உடனே டிலீட் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க முழுசாக வந்து நம்மளுக்காகவும் இருந்திருக்காங்க, நம்மளும் அவங்களுக்காக இருந்திருக்கோம். ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம உள்ள வந்து ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். உண்மை என்ன நடந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சார் கமிஷன் ஆஃபீஸில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கேர்ள்ஸ் விஷயத்தில் அவர் வந்து இவங்க சிஸ்டரை மட்டும் ஹராஸ் பண்ணல, இந்த மாதிரி பல பெண்களை அவர் ஹராஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம். இது ஏன்னா வித் ப்ரூஃப். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை ஃபாரெக்ஸ் ஸ்கேம்லேருந்து டே 1லேருந்து நம்ம வெளில கொண்டு வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்பயும் 1 இல்லை 2 இல்லை, எக்கச்சக்கமான கேர்ள்ஸ் வந்து நம்மக்கிட்ட விஷ்ணு இப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுவார், அநாகரிகமாக பேசுவார், ரூம் போடலாமா வரைக்கும் கேட்டு விஷ்ணுவை நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதோட சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டு. 2வது கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி 1 crore கேட்டு இவங்க த்ரெட்டன் பண்ணாங்க, அவரை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. இவங்க சொன்ன மாதிரி 2 அடி அடிச்சாங்க, அதை ஒத்துக்கிட்டாங்க. விஷ்ணுவா தான் வீட்டுக்குள்ளே வராரு, அவராக தான் ஃபோன் பண்ணி எனக்கு சூசைடல் தாட் இருக்குது, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஹியூமனாக சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க. செகண்ட் டைம் என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல அப்படின்னா, இவங்க கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ஸ்கேம் இவ்வளோ தூரம் ஏமாத்திருக்கீங்களே உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும் போது அவன் 500 கோடி 1000 கோடின்னு சொல்லி ஏமாத்திட்டு போகிறான், நான் இன்னமும் ஏமாத்துவேன் அப்படின்னு சொன்ன ரெக்கார்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்குது அந்த இடத்துல. ஓகே, இதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பண்ணது எஸ் போலீஸ் கிட்ட கொடுக்கல. அஷ்மிதா கால் பண்ணி கேட்கும் போது அஷ்மிதா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களும் அடிச்சிங்க சேர்ந்து மாட்டுவீங்கன்னு சொன்ன ஒரே பயத்தினால தான் இவங்க போலீஸ் கிட்ட போல. அஷ்மிதாக்கு கொடுத்த அப்புறம் அஷ்மிதா இவங்களை 20th அன்னைக்கு அகாடமிக்கு வர வச்சு, இன்னொன்று அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் நேற்று, அக்கௌண்ட் ஜிமெயில் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு. ஹேக் பண்ணது இவங்கள எல்லாமே அஷ்மிதா. பாஸ்வேர்டு ஸ்ரீ விஷ்ணுகுமார் ஐடி சேஞ்ச் பண்ணது, பாஸ்வேர்ட் மாற்றினது, டிபி மாற்றினது, அந்த நிட்டோ ஆர்கானிக்ஸ் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ, செகண்ட் போட்ட வீடியோ, தேர்ட் போட்ட வீடியோ எல்லாமே அஷ்மிதா தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அஷ்மிதா நம்மளையும் அந்த இடத்துல மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் டிவோர்ஸ் ஃபேஸ் ஆஃபில் இருக்கேன், நான் இதை வந்து நான் என்னோட இதுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க சார் முன்னாடியே. இப்போ அகைன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அகைன் அவங்க எடுக்கிற ஃபேஸ் ஆஃப் வந்து டிவோர்ஸ் ஃபேஸ் ஆஃப் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு இன்னொரு விஷயம், இது அவங்க அம்மா ஆனந்திக்கும் தெரியும், அதுக்கும் நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க அம்மா கால் பண்ணும்போது அவங்க அம்மா விஷ்ணு பற்றி கவலைப்படல, எப்படியாவது விஷ்ணு ஃபோனை கொடுத்துருங்கன்னு தான் அவங்க அம்மா அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. விஷ்ணு பற்றி சுத்தமாக அவங்க கவலைப்படல இந்த இடத்துல. விஷ்ணு நிஜமாக தப்பானவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு ஃபோன் இல்லை வேறு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண தெரியாதா, அதுக்கு பேசாமல் நீங்களே ஃபோனை கொடுத்துருங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வீடியோ என்ன இருக்குது, இவங்க சிஸ்டர் மட்டும் இல்லை சார், இன்னொரு ஐடியில் போயிட்டு கேர்ள்ஸோட பாடி பார்ட்ஸை வர்ணிச்சு அவங்க அங்கே போய் உன் ஹஸ்பண்ட் லக்கி அப்படியெல்லாம் சொல்லி என் ஒய்ஃப் எனக்கு போர் அடிச்சிட்டான்ற வரைக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லா பொண்களும் அங்கே பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது மீடியாலே வந்துருச்சு, அந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த இடத்துல. இப்போ மெயினாக கம்ப்ளைண்ட்டோட ப்ரேயர் என்னவா இருக்குது அப்படின்னா, விஷ்ணுவை நாங்கள் எந்த விதத்துலையும் த்ரெட்டன் பண்ணல. அஷ்மிதா வந்து வீடியோ கேட்டதுனால கொடுத்தோம், ஏன்னா அவங்க வந்து புள்ளத்தாச்சின்னு சொன்ன ஒரே ரீசன்னால. டிவோர்ஸ்ன்றது அவங்க பெருசாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. ஓகே, என்கிட்ட கொடுத்துருங்க, நானே விஷ்ணுவை பார்த்துக்கிறேன்னு. இன்னொரு விஷயம், ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஏன் எல்லாருக்கும் ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்னா, எஃப்ஐஆரில் ஆல்ரெடி இவங்க 3 பேர் மேலே எஃப்ஐஆர் ஆயிடுச்சு சார் பெங்களூரில். ஃபாரெக்ஸ் கேம்ப் பற்றி 12ஆம் தேதி ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது நாளைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வருது. 3 பேர் மேலே போட்டாச்சு. இவங்க மேலே, தட் இஸ் விஷ்ணு மேலே,
அஷ்மிதா மேலே, அவங்க மேனேஜர் பிரீத்தி மேலே, 3 பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதாவது 75 lakhs ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக. சார் ஆக்சுவலி நேற்று இன்னொன்று அவருமே சொல்லியிருந்தாரு, பிளே ஸ்டேஷன் விளையாட போவேன்ற ஒரு விஷயம் அவருமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு அந்த இடத்துல. பார்ட்டி மாதிரி கிடையாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பார்ட்டினா இல்லை, இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து, ஏன்னா இவங்கெல்லாம் என்ஆர்ஐ வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்க ஒரு இடமா தான் அந்த இடத்துல இருக்கு. இன்னொன்று, ஏன்னா நம்ம எல்லாம் திரும்ப எவிடன்ஸ்னு சொல்ல அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இங்கே இருக்கேன். வை பிகாஸ் அவராக தான் வீட்டுக்குள்ளே வராரு, அவராக ஃபோன் பண்ணுறாரு, இவங்க வீடை திறக்கிறதுக்கு கூட அவங்க லேட் ஆகுது, காலிங் பில்லை விடாமல் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கானது எல்லாமே இந்த பென்ட்ரைவில் இருக்கு, A to Z எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இல்லாமல் ஏன்னா ஒரு அட்வொகேட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் தேவை டிரான்ஸ்பரன்சி. இல்லாமல் நான் இந்த கேஸ்க்குள்ளே வந்திருக்க மாட்டேன். எல்லாமே நம்மகிட்ட கிளியராக இருக்குது. எஸ், இவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா, ஆதங்கத்தில் அஸ் அண்ணனா அஸ் அக்காவா அவரை 2 அடி அடிச்சிருக்காங்க தான். மற்றபடி அவர் சொன்ன மாதிரி ஃபோன் வச்சு அடிச்சது அதெல்லாம் கிடையாது. சரி, இவ்வளோ சொல்கிறாருல்ல, இவங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு வெளில வந்திருக்கலாம். அவர் என்ன சார் பண்ணிட்டு இருந்தார் 7 நாளா? அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளில வந்திருக்கலாம்ல. லைஃப் த்ரெட் இருக்குன்னு சொல்லியிருக்காருல, ஏன் இவ்வளோ நாளாக வெளில வரல கம்ப்ளைண்ட் கொடுக்க? இன்னைய வரைக்கும் விஷ்ணு அவரோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு தான் நினச்சிட்டு இருக்காரு. அஷ்மிதாவே சொல்லலை ஃபோன் எங்கிட்ட தான் இருக்குன்றது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அந்த ஃபோன் அஷ்மிதா கிட்ட தான் இருக்குது. அவங்களே அதை பேசின உண்டான எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட இருக்குது. A to Z வீடியோஸ், ஆடியோஸ், சேட்டு, ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே இருக்குது. எல்லாமே தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு பென்ட்ரைவ்லேயும் போட்டு வச்சிருக்கோம். டிரைவ் லிங்க்கும் ஒன்று வச்சிருக்கோம். இது நம்ம என்கொயரி அப்போ கண்டிப்பாக சப்மிட் பண்ண தான் போகிறோம் அந்த இடத்துல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.